நான் ஒரு பகுதியில் நின்றுருந்தேன். அப்போ ஒரு 4 பேர் 5 பேர் அப்படியே நடந்து வந்துட்டுருந்தேன். என்னென்ன எங்கள் எல்லோரும் அப்படியே அப்படின்னு. தம்பி இல்லை தம்பி, நாட்டு மக்கள் தண்ணியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதான் மழை வேண்டி ஒரு பூஜை பண்ணலான்ட்டு அப்படியே போயிட்டுருக்கணும் தம்பி அப்படின்னாங்க. சரி நான் நல்ல விஷயண்ணே அப்படின்னு. அவங்க போனாங்க. பின்னாடியே ஒரு 2-3 பேர் கொடையோடு வந்தாங்க. என்னண்ணே கொடையோட அப்படின்னு. தம்பி முன்னாடி போகிறீங்க எப்படி சாமிகிட்ட வேண்டுவாங்க, மழை வரும், மழையில் நிலையாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் தம்பி கொடைனாங்க. இது நல்லா இருக்குண்ணே அப்படின்னு. போயிட்டாங்க. அப்படியே திரும்பி 2 எட்டு வச்சு அப்படியே போயிட்டு இருக்கிற ஒரு சின்ன பையங்க ஒரு மரக்கன்று ஒரு கொத்து தூக்கிட்டு வந்தான். தம்பி நீ எங்கே தம்பி அப்படின்னு. அண்ணே முன்னாடி வரவங்க போகிறவங்க மழையை வேண்டி சாமிக்கிட்ட போகிறாங்க, அது நடக்கமே என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மரக்கன்றை நான் தொடர்ச்சியாக நெட்டேன்னு வச்சுக்கிங்களேன் கண்டிப்பாக மழை வருண்ணே. அண்ணே அப்புறம் அவங்களுடைய மூட நம்பிக்கைன்னு நான் சொல்லலை, ஆனால் என்னுடைய நம்பிக்கை வீண் போகாதுன்னு நான் சொல்கிறேனே அப்படின்னு. சிறப்பு தம்பி அப்படின்னு. அப்புறம் அண்ணே இது நான் உணர்ந்து செய்யலண்ணே, இன்னொருத்தர் எனக்கு உணர்த்தினார், அதனால தான் இது போல் செயல்களெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு. யார் தம்பி அப்படின்னு. யாரும் இல்லைண்ணே எங்கள் சீமான் மாமா அப்படின்னாரு. சிறப்பு தம்பி அப்படின்னு. அப்புறம் அந்த பையன் சொன்னேன், அண்ணே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களும் கற்றுக்கணும் உணரணும் அப்படின்னா எங்கள் அண்ணா திருச்சியில் பிப்ரவரி 26 மாநாடு ஒன்று போட்டிருக்காரு, மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு போட்டிருக்காரு, கண்டிப்பாக வாங்கினேன் அப்படின்னாரு. கண்டிப்பாக வரேன் தம்பி அப்படின்னேன். அந்த தம்பி அப்படியே அவருடைய சிறப்பான செயல் செய்கிறக்கு போயிட்டார். நான் மாநாட்டு கண்டிப்பாக போவேன், என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்கள் எப்படி வருவீங்க தானே? வாங்க. தமிழ்நாட்டுக்கு